2 கிளாஸ் சாராயத்துக்கு மரியாதைன்னா எனக்கும் பேசுறதுக்கு 40 பழக்கம். நான் எவ்வளவு மரியாதை கொடுப்பேன். இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு மாசான ஃப்ரெண்ட்ஷிப் டைலாக்கை வச்சு எப்படி ஈஸியான ஸ்டெப்பில் உங்களோட இமேஜ் உங்களோட ஃப்ரெண்டோட இமேஜை வச்சுலாம் ரெடி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு ஃபஸ்ட்டு தேவையானது அதில் நீங்கள் யூஸ் பண்ண போகிற இமேஜஸ், அதாவது அந்த சாங்கோட லிரிக்ஸ் அந்த டைலாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி இமேஜஸாக செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு எந்த மாதிரி இமேஜஸ் எல்லாம் தேவைன்ற நானே உங்களுக்கு டெமோ காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 2 பேரும் குடிக்கிற மாதிரி இமேஜ், இதுவே பார்த்தீங்கன்னா என்கிட்ட இந்த மாதிரி தனித்தனியான இமேஜ் தான் இருந்துச்சு. அதை ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ஒன்றாக்கணும். இதை எப்படி ஆக்குறேன்னு தெரியலைன்னா அதுக்கும் நான் இதிலே சொல்கிறேன். ஸோ வீடியோ பாருங்கள். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் சைல்டிஷ் ஃபோட்டோ, அதாவது சின்ன வயசு ஃபோட்டோ இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோ ஒரு ஃபோட்டோ வேணும். அதுக்கடுத்து நார்மலான ஃபோட்டோ, ஸோ இந்த மாதிரி 2 ஃபோட்டோ இருந்தால் அதையும் வச்சுக்கோங்க. ஸோ மொத்தமே இதில் ஒரு 5 இமேஜ் தான் தேவைப்படும். இந்த 5 இமேஜை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கிறத எப்படி ஒன்றாக்கி அதை எப்படி இந்த பேக்ரவுண்ட்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றுறது அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நாம் யூஸ் பண்ண போகிற ஆப் பார்த்தீங்கன்னா, நாம் எப்போ ஃபோட்டோ எடிட் பண்ணுற இந்த பிக்சார்ட் ஆப் தான். ஸோ இந்த ஆப் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணதுமே இதில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இதில் ஸ்டார்டிங்கில் நமக்கு அந்த எடிட் ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷன் வரும் பார்த்தீங்களா, அதை டச் பண்ணுங்கள். இந்த ஃபஸ்ட்டு இருக்க எடிட் ஃபோட்டோ அப்படின்ற டச் பண்ணுங்கள். டச் பண்ணதோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் இந்த ஃபஸ்ட்டு இருக்க பேக்ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேக்ரவுண்டை டச் பண்ணி இதில் வந்து உங்களுக்கு ஒயிட் கலரை வந்து ஃபஸ்ட்டு இதில் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலரை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து இப்போ நம்ம சைஸை வந்து செட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், கீழே பார்த்தீங்கன்னா இந்த டூல்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு இருக்க கிராப் அப்படின்றல போயிட்டு இதில் இன்ஸ்டாகிராமில் இந்த ஸ்டோரி சைஸ்ன்னு சொல்லி அவங்களே ஒரு சைஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த சைஸை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான டச் பண்ணிக்கோங்க. இதை டச் பண்ணால் தான் ஸோ இதில் தான் அந்த இமேஜ் வந்து ஃபுல்லாக தெரியும். இப்போ கரெக்டாக அந்த கீழே இருக்க ஆட் ஃபோட்டோ அப்படின்ற கொடுத்துட்டு இப்போ அந்த 2 இமேஜ், அதாவது நமக்கு அந்த தனித்தனியாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2 இமேஜை ஃபஸ்ட்டு இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி இன்னொரு இமேஜை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி மேலே இருக்க டிக் ஐக்கான கொடுத்தாலே போதும், ஈஸியாக வந்து ஆட் ஆயிடும். ஆட் ஆனதுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான அளவு, இப்போ ஃபஸ்ட்டு இமேஜை நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி பெருசு பண்ணி ஸோ கரெக்டாக அந்த பேக்ரவுண்டுக்கு மேலே நமக்கு எந்த அளவுக்கு வருமோ ஸோ அந்தளவுக்கு இந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு பெருசு பண்ணி அந்த ஹெட் வந்து ஃபுல்லாக தெரிகிற அளவுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ இதே மாதிரி அடுத்த 2வது இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதே என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு அந்த பேக்ரவுண்ட் ஃபுல்லாக இழுத்துருங்க. இழுத்துட்டு இந்த மாதிரி கொண்டு போய் வச்சுக்கோங்க. 2 இதுலையுமே அந்த 2% தெரிகிற அளவுக்கு வச்சுட்டு இப்போ இந்த கீழே இருக்க இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்க எரேசரை டச் பண்ணிட்டு கீழே இருக்க இந்த எரேசர் இந்த ஹார்ட்னஸை கம்மி பண்ணிட்டு சைஸை தேவையான வச்சுட்டு ஸோ இந்த இடத்துல இந்த கட் பண்ணதே தெரியாத அளவுக்கு, அதாவது இந்த 2 இமேஜும் ஜாயிண்ட் ஆகிற இடத்த மட்டும் இந்த மாதிரி எரேஸ் பண்ணாலே போதும், பர்ஃபெக்டாக நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியே அந்த இமேஜ் வந்து ரெடி பண்ணிடலாம். ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ இந்த மேலே டிக் ஆப்ஷனை ஃபஸ்ட்டு டச் பண்ணிடுங்க. டச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு அடுத்து இந்த எஃப்எக்ஸ் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு இதில் வந்து இந்த கலர் இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு கலர் அந்த கலரை டச் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபஸ்ட் நம்மளோட ஸ்கின்னுக்கு நேராக கொண்டு போய் வச்சிட்டா போதும். நம்மளோட ஸ்கின்னை தவிர மற்ற எல்லாமே நமக்கு இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக பிளாக்காக மாறிடும். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மற்ற எல்லாமே பிளாக்காக மாறிடுச்சா. இப்போ இந்த மேலே டிக் ஐக்கான டச் பண்ணி இந்த இமேஜை நீங்கள் அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நமக்கு தேவையான இமேஜஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு அடுத்து இதை வச்சு எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபஸ்ட்டு கரெக்டாக ஆப்பில் இன்புட் பண்ணி வச்சுருக்கோங்க. ஸோ ஆப்பை நீங்கள் ஃபஸ்ட்டு இன்புட் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போய் இந்த ஃபஸ்ட்டு இருக்க அந்த நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு எல்லாமே நான் ஈஸியாகவே கொடுத்துட்டேன். இதில் எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு தேவையில்லை. ஜஸ்ட்டு இமேஜை மட்டும் மாற்றினாலே போதும். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்துனேன் இந்த ஸ்டார்டிங் இதில் இப்போ 2 பேரும் அந்த குடிக்கிற மாதிரி இமேஜஸ் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, அதை ஜஸ்ட்டு டச் பண்ணிவிட்டு இந்த கீழே இருக்க கலர் அண்ட் ஃபீல் ஸோ இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் அவங்களோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல இப்போ நாம் ரெடி பண்ண பார்த்தீங்களா ஒரு இமேஜ், அந்த 2 பேரும் குடிக்கிற மாதிரி இமேஜஸ். ஸோ அந்த இமேஜ் வந்து இதில் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான கொடுத்தாலே போதும். இப்போ ஃபஸ்ட்டு இதில் ஈஸியாக சேஞ்ச் ஆயிடுச்சா. சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்போ அப்படியே மூவ் பண்ணினா இந்த இடத்துல 2 சின்னதாக இருக்கும். இந்த 2 இதுலையும் 2 பேர் இமேஜையும் ஒன்றா மாற்றணும். இப்போ ஃபஸ்ட்டு இதில் ஒருத்தவங்களோட இமேஜ், ஸோ அந்த இமேஜை டச் பண்ணி கலர் அண்ட் ஃபீல் ஸோ அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிரும். ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல 2 பேரும் தனித்தனியாக இருக்க மாதிரி இமேஜாக செலக்ட் பண்ணிங்க. என்கிட்ட ஒரே இமேஜ் தான் இருக்குது. ஸோ அதனால் நான் அந்த ஒன்றா இருக்கிறத ஆட் பண்ணி இந்த சைடு ஒருத்தரையும் அதே மாதிரி அடுத்ததில் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்கவங்க அந்த சைடு இருக்கவங்களும் ஒருத்தரும் அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தனித்தனி இமேஜாக கூட இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணாலே போதும், பர்ஃபெக்டாக ஆட் ஆயிடும். ஆட் ஆனதுக்கப்புறம் இதுக்கு அடுத்து இந்த இடத்துல தான் நாம் சின்ன வயசு ஃபோட்டோ, அதாவது இந்த கரெக்டாக இந்த இடத்துல அந்த 5 இந்த 4.1 செகண்டில் ஸ்டார்ட் ஆக பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்டை டச் பண்ணி அந்த கீழே கலர் அண்ட் ஃபீல் ஸோ அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல நாம் எடிட் பண்ண போகிறோம். இமேஜை செலக்ட் பண்ணாலே போதும், பர்ஃபெக்டாக இந்த மாதிரி ஆட் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சின்ன வயசு இமேஜ் ஆட் ஆயிடுச்சா. இதுக்கு அடுத்து மீதம் இருக்குது இந்த இடத்துல ஒன்று, அடுத்து இந்த லாஸ்ட்டாக இருக்க 2. ஸோ இந்த 2 இதுலேயும் மட்டும் நீங்கள் உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணணும். அதாவது இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்க இமேஜ். ஸோ அதே மாதிரி இமேஜ் கலர் அண்ட் ஃபீல் ஸோ அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் தான் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுமே
இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை மட்டும் செலக்ட் பண்ணாலே போதும் பர்ஃபெக்டாக வந்து நமக்கு இந்த இடத்துல சேஞ்ச் ஆயிடும். ஸோ இந்த இடத்துல சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் இதுக்கு அடுத்து இந்த இடத்துல தான் கொஞ்சம் 2 இடத்துல நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி வரும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பேக்ரவுண்ட் இருக்குது பதில் அதை டச் பண்ணி கலர் அண்ட் ஃபில். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணி ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆனதுமே கரெக்டாக என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை செலக்ட் பண்ணிடுங்க. பேக்ரவுண்டில் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கடுத்து மேலே அந்த ஒரு குரூப் இருக்கா, ஜஸ்ட் அந்த குரூப்லையும் சேஞ்ச் பண்ணணும். ஸோ அந்த குரூப்பை டச் பண்ணிவிட்டு கீழே இருக்க எடிட்டிய குரூப் அந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் இருக்கும். ஜஸ்ட் அந்த பேக்ரவுண்டை டச் பண்ணி கலர் அண்ட் ஃபில். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல அதே இமேஜ் பேக்ரவுண்டில் நம்ம என்ன இமேஜ் செலக்ட் பண்ணோமோ அதே இமேஜ் இந்த இடத்துல செலக்ட் பண்ணி இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான கொடுத்தாலே போதும் நமக்கு ஈஸியாக ஆட் ஆயிடும். இதுக்கு அடுத்து இல்லை நம்ம எந்த விதமான சேஞ்சஸுமே பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ இந்த வீடியோ நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியே ஒரு வேறு லெவலான ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸை உங்களோட ஃப்ரெண்டோட இமேஜை வச்சு நீங்களே மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.